வணக்கம். சென்செக்ஸ் ஆகஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி நேற்று வியாழக்கிழமை க்ளோசிங்கில் 2000 பாயிண்ட் ஒரு சடனாக ஒரு ஃபால் இருந்தது. பேங்க் எக்ஸ் சென்செக்ஸில், அதாவது பிஎஸ்சியில் இருக்கிற இன்னொரு பேங்கிங் இண்டெக்ஸ் 3000 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆச்சு. ஏன் சடனாக எக்ஸ்பைரி க்ளோசிங்கில் இந்த ஃபால் நடந்தது? இதுக்கு காரணம் என்ன? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி க்ளோசிங்கில் இந்த மாதிரி பெரிய வாலடைல் வரும்போது என்ன செய்யலாம்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் சென்னை தாம்பரமில் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இங்கே வியாழக்கிழமை ஆகஸ்ட் மந்தோட மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இது ரெண்டுமே பிஎஸ்சிக்கு இருக்குது. இப்போது இதில் நார்மல் மார்க்கெட் க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் நேத்தி 539 பாயிண்ட் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 117 பாயிண்ட் கிட்ட டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேத்தியோட மார்க்கெட் க்ளோசிங். ஓவரால் நேற்று மார்னிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் வாலட்டிலிட்டி க்ளோசிங்கில் இறங்கி முடிஞ்சது. இப்போ சென்செக்ஸில் இந்த 2000 பாயிண்ட்ஸ் எப்படி மூவ்மெண்ட் நடந்தது அப்படின்னா, 3:17க்கு சென்செக்ஸ் க்ளோசிங் இண்டிகேஷன் 77,200. 3:23க்கு சடனாக ஒரு ஃபால் 77,200லேருந்து 74,983 வரைக்கும் ஒரு சடன் ஃபால் இருந்தது. பட் இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, 77,000 இருந்தது 75,000 வரைக்கும் ஒரு சடன் ஃபால் அப்படின்னா இது மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பேனிக் இருந்தது. ஏதாவது பெரிய நியூஸ் ஏதாவது வந்திருக்கா, புட் ஆப்ஷன் வாங்கலாமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸு கன்ஃபியூஷன்ஸ் ரீட்டைல் ட்ரேடர் சைடில் ஒரு பெரிய அளவுக்கு இருந்தது. பட் ஆனால் சென்செக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் இந்த 74,983 ஆனால் இல்லை. பட் அதோட க்ளோசிங் 76,933. அது நியர்லி ஒரு 540 பாயிண்ட் கிட்ட இறங்கி தான் க்ளோஸ் ஆச்சு. பட் இந்த 2000 பாயிண்ட் கீழே மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக். இதில் மெஜாரிட்டி ஆக்ஷன் ப்ரைஸ் தான் இந்த கேஷோட க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ இப்போது இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, இன்னொரு இண்டெக்ஸ் சென்செக்ஸில் 2000 பாயிண்ட் சடனாக ஒரு ஃபால் அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக். இன்னொரு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ். நம்ம என்எஸ்சியில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு இண்டெக்ஸ் எப்படி நம்ம மேஜராக பார்க்குறோமோ, அதே போல் பிஎஸ்சியில் சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், அதாவது என்எஸ்சியில் இருக்கிற பேங்க் நிஃப்டி மாதிரி பிஎஸ்சியில் இருக்கிற ஒரு பேங்கிங்கோட இண்டெக்ஸ். ஸோ இந்த பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இண்டிகேஷன் ப்ரைஸ் 3000 பாயிண்ட் கிட்ட சடனாக ஒரு பெரிய ஃபால். 3:15க்கு பார்த்தீங்கன்னா இருந்த ப்ரைஸில் இருந்து 3000 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய ஃபால் நடந்தது. பேங்க் எக்ஸ் அகெயின் அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் இதில் நடந்திருக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஃபால் க்ளோசிங் ப்ரைஸ் ஆனால் இந்த 3000 பாயிண்ட் இறங்கி க்ளோசிங் ப்ரைஸ் ஆகலை. மறுபடியும் அது பவுன்ஸ் பேக் ஆகி அந்த கேஷோட ப்ரைஸ் அப்டேட் ஆகிருக்கு. இப்போது இந்த சென்செக்ஸாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 ரூபாயில் இருந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 600 ரூபா சடனாக ஒரு பெரிய அளவுக்கு பவுன்ஸ் பேக் நடக்குது. இப்போ இந்த 600 ரூபாய்க்கு ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம். பட் அந்த ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கா, ட்ரேட் ஆகலையா, இதை பற்றின டீட்டெயில் நமக்கு இருக்காது. இப்போ இதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கலாம். 20 ரூபாயிலிருந்து 600 ரூபான்றது கிட்டத்தட்ட 30 மடங்கு. 20 ரூபான்றது இப்போ நீங்கள் 20 ரூபா ப்ரீமியமில் ஒரு 2000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க மார்க்கெட் க்ளோசிங்கில் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கும் கட்டணம் இந்த மொமெண்டமில். பட் அதை நம்ம அந்த டைமில் விற்க முடியுமா, அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியுமா, இதெல்லாமே ரெண்டாவது. பட் இந்த 2000 பாயிண்ட் இருந்து 3000 பாயிண்ட்ஸ் ஃபாலில் ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லர் இவங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும்? பையருக்கு இதில் பிரச்சனை இல்லை. ஒன்று 20 ரூபா இருக்கிற ப்ரீமியம், பேங்க் எக்ஸோட ப்ரீமியம் 20 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் போச்சு ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 20 ரூபாவில் நீங்கள் ஒரு 2000 வாங்கியிருந்தா அது 600 போகும்போது 600 ரூபா 60,000 மாறி இருக்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட். இல்லைனா 20,000 ரூபா ஜீரோவாக இருக்கும். ஸோ அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் இதில் பிரச்சனை யாருக்கு அப்படின்னா செல்லருக்கு. 20 ரூபாவில் செல் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அதே 2000 ரூபா, சப்போஸ் 20,000 ரூபா ஒரு லாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 400 ரூபா. ஸோ 400 ரூபா அந்த ப்ரீமியம் கான்ட்ராக்டை செல் பண்ணும்போது சென்செக்ஸோட ஸ்பேன் மார்ஜின் நமக்கு தேவைப்படும். அதை வச்சு செல் பண்ணும்போது அதிகபட்ச ப்ராஃபிட்டே அந்த 400 ரூபா தான். பட் லாஸு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 12,000 ரூபா கிட்ட வந்திருக்க சான்சஸ் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி, ஒரு சடன் மூவ்மெண்ட் இந்த கேஷ் க்ளோசிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு விஷயமும் கூட. ஓகே, இந்த ஒவ்வொரு முறை எக்ஸ்பெரியில் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், ப்ரீமியம் ஜீரோ ஆகும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நிறைய வால்யூம் ட்ரேட் ஆகும். இதெல்லாமே எதுக்காக நடக்குது? முதல் விஷயம் என்னன்னா, மந்த்லி எக்ஸ்பெரி சென்சிட்டிவிட்டி, அதாவது தீட்டா காமா ரொம்ப ஹை காமா இருக்கும். அட் த மணியில் இருக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்டோட காமா தீட்டா வந்து பெரிய அளவுக்கு டிகே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா 10 ரூபாயில் இருக்கிறது சடனாக ஜீரோ ஆகலாம், 1 ரூபாயில் இருக்கிறது திடீர்னு 100 ரூபா மாறலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய வாலட்டிலிட்டியை வந்து அந்த எக்ஸ்பெரியில் வரும். இதுதான் மந்த்லி எக்ஸ்பெரி இல்லை வீக்லி எக்ஸ்பெரி சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 5 ரூபா 10 ரூபாவில் வாங்குறது 50 ரூபா 100 ரூபா கூட போகலாம், 100 ரூபாவில் வாங்குறது 1 ரூபா கூட வரலாம். இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டியை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் ஒரு சில ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சென்செக்ஸ்லையும் பேங்க் எக்ஸ்லையும் இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி எப்போ நடக்கும் அப்படின்னா, இது நிஃப்டிலையோ பேங்க் நிஃப்டிலையோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த மாதிரி ஒரு பெரிய வாலட்டிலிட்டி ஏன் அப்படின்னா, லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். இந்த லிக்விடிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, அதிகமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும்போது அதோட வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். அதை தான் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப குறைவான பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸில் அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கும், சடனாக ஒரு பெரிய குவான்டிட்டி வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும்போது. ஸோ அப்போது பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அளவுக்கோ இல்லை நிஃப்டி அளவுக்கோ வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் எக்ஸோட வால்யூம் ரொம்ப கம்மி, லிக்விடிட்டி குறைவு. ஸோ அதனால் என்னென்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிட்டுக்கும் ஆஸ்க்குக்கும் ஸ்ப்ரெட்டு வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஆப்ஷன் ப்ரீமியோட ப்ரைஸ் ரொம்ப வேகமாக சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது எக்ஸ்பெரி செட்டில்மெண்ட் ரீப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மந்த்லி எக்ஸ்பெரி இல்லை வீக்லி எக்ஸ்பெரி அப்படின்னு வரும்போது தங்களோட பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அகைன் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுப்பாங்க. செட்டில்மெண்ட் ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த எக்ஸ்பெரியில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் சென்செக்ஸ் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ரீப்ரைசிங் வந்து ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் உண்மையிலேயே கிராஷ் ஆச்சா அப்படின்னா இல்லை. இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, சென்செக்ஸ் 2000 பாயிண்ட் கீழே போச்சு, ஆனால் அந்த 2000 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகலை. பேங்க் எக்ஸ் நியர்லி 3000 பாயிண்ட் கீழே போச்சு, ஆனால் அந்த 3000 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 530 540 பாயிண்ட் டவுனில் தான் 76,933க்கு நியரில் சென்செக்ஸ் முடிஞ்சிருக்கு. பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 0.7% டவுனில் முடிஞ்சிருக்கு. அதே 0.5% நிஃப்டி வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நேத்தி சென்செக்ஸ் நிஃப்டி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த சென்செக்ஸ் 30 கம்பெனிஸ் தான் நிஃப்டிலையும் இருக்கு. ஸோ அப்போது ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் 0.7% டவுன், நிஃப்டியில் 0.48%. இங்கேயே ஒரு பெரிய கேப் நம்ம பார்க்க முடியுது. நார்மலாக அமெரிக்காவோட மார்க்கெட் டவ் ஜோன்ஸு, நாஸ்டாக், S&P 500 இதெல்லாமே டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அப்போ அதாவது 3 இண்டெக்ஸுமே டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் சேஞ்சஸ் நடக்கும். ஒரு நாள் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், நாஸ்டாக் நெகட்டிவாக இருக்கும். ஒரு சில நாள் நாஸ்டாக் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் டவ் ஜோன்ஸ் நியூட்ரலில் முடிஞ்சிருக்கும். இது வந்து அங்கே வந்து பாசிபிளாக ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா வேறு வேறு ஸ்டாக் கான்ஸ்டியூவன்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே நிஃப்டியில் இருக்குது. நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக் தான் சென்செக்ஸில் இருக்குது. ஆனால் இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச்லேயே இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நேத்தியோட ட்ரேடிங் செஷனில். இது வந்து ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஷோட க்ளோசிங் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து சென்செக்ஸும் நிஃப்டிக்கு இந்த கம்பேரிசன் வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து சென்செக்ஸோட ETF வச்சுருக்கேன், இண்டெக்ஸ் ETF. நிஃப்டியோட இண்டெக்ஸ் ETF வச்சுருக்கேன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் ETF அப்போ தோராயமாக 0.5% இறங்கியிருக்கும். ஆனால் சென்செக்ஸோட ETF வந்து 0.7% இறங்கியிருக்கும். ஸோ அப்போ 2 இண்டெக்ஸுக்குமே நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி கேப் வரும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ட்ரேடெக்ஸ் வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கணும்? இந்த மாதிரி ஒரு பெரிய வாலட்டிலிட்டி கேஷ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நடக்கும்போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப்ஷன் ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது சீப்பாக இருக்குன்றது அர்த்தம் இல்லை. இது ரொம்ப முக்கியம். 20 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்குறேன், 10 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, உடனே அது ரெக்கவர் ஆகிடும், இல்லை பாசிட்டிவ் ப்ராஃபிட்டில் வந்துடும்ன்ற ஹோப் வந்து ரொம்ப தவறானது. நேக்கட் ஆப்ஷன் செல்லிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி கேஷ் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமும் கூட.
ஸ்க்ரீன் ப்ராஃபிட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பார்க்குற எம்டிஎம் வந்து நீங்கள் அதை பொசிஷனை க்ளோஸ் பண்ணி அந்த எம்டிஎம் கன்ஃபார்ம் ஆனால் தான் ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஸோ நம்ம பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குறது சடனாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது அப்படியே லாஸாகவும் மாறும், லாஸ் இன்னும் அதிகமாகவும் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஆர்டரை தவிர்க்கணும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டில் ஆர்டர் பஞ்ச் பண்ணும்போது நான் வந்து 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இல்லை ஒரு 50 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நான் போய் மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணும்போது சடனாக ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா எக்ஸ்பைரி டைமில் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது குறைவாகவும் போகலாம், சடனாக பவுன்ஸ் பேக் ஆகலாம். அதனால் மார்க்கெட் ஆர்டர்ஸை வந்து தவிர்க்கிறது இந்த மாதிரி எக்ஸ்பைரி டைமில் நல்லது. ஹெட்ஜ் இல்லாமல் நேக்கட் பொசிஷன்ஸ் எடுத்து ட்ரேட் செய்யக்கூடாது, இதுதான் கேஷில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அப்போ எப்படி நான் ட்ரேட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 20 ரூபா கால் 20 ரூபா போட்டிருக்குன்னா 2 பொசிஷனை நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பொசிஷன் எடுக்கும்போது அதாவது லாங் ஸ்ட்ராடல் இல்லை லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து எக்ஸ்பைரி டைமில் 10 ரூபா 20 ரூபாவில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். இல்லை நான் ரைடிங் போகிறேன் அப்படின்னா ஸ்ப்ரெட்டு மாதிரி போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியர் ஸ்ட்ரைக்கில் வந்து நீங்கள் செல் பண்ணிட்டு டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் ரிஸ்க்குக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெட்ஜ் பண்ணுற ஸ்ப்ரெட் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து புல் கால் ஸ்ப்ரெட், பேர் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட், பேர் கால் ஸ்ப்ரெட், அயன் காண்டர், ஹெட்ஜ்டு ஸ்ட்ராடல், ஹெட்ஜ்டு ஸ்ட்ராங்கிள், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பைரி டைமில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் வந்து இது வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஷ் க்ளோசிங்கில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறத நம்ம ரீசெண்டாக நிஃப்டியோட எக்ஸ்பைரிலையும் சரி, இப்போ சென்செக்ஸோட எக்ஸ்பைரிலையும் நம்ம பார்க்குறோம். இது ரெகுலராகவே நடக்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். 30-40 பாயிண்ட் வந்து இந்த கேஷ் க்ளோசிங்கில் அப்லேயோ இல்லை டவுன்லேயோ முடியறதை நம்ம பார்க்குறோம். 3 காலுக்கு அப்புறம் பொசிஷனை வந்து ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கிறத பெட்டர் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரைனிங் செஷன்ஸ்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கிறேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.